கத்தி கபடா அதெல்லாம் போட்டுன்னு தான் ஏறுறாங்க. கத்தி கபடாவா? அதெல்லாம் கூட ஏத்தின்னு போகும்போது ஏதாவது ஒரு அசால்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதனால அவங்க வண்டி தான் பண்ணதுன்னு வண்டி கொண்டு போலீஸ் நீங்க அதே மாதிரி ஒரு பேசஞ்சர் கூட்டு போகும்போது இதே மாதிரி அசால்ட் ஆகி இதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போயிருக்கீங்க? போயிருக்கு. நீதிபதி வந்து கேட்டாரு, நீ எதுக்கு இந்த மாதிரி தாயாவை அடிக்கணும்னா அடிச்சீங்களா? பின்னாடி இருக்கிற இது வந்து உடைக்கிறாங்க. இந்த மாதிரி அது மாதிரி உடைஞ்சதே இருக்கு பாரு. நம்ம உடைஞ்சது இருக்கா? உடைஞ்சது பாரு. எது இது? போலீஸ் தான் ஒட்டுங்க. ஏன் தடுறது? மாற்றுக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம்னா, ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும், அவங்களுடைய டே அண்ட் லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நல்லாதான் போயிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு ஆட்டோ ஓட்டுநரை பார்க்க இருக்கோம். சார் வணக்கம் சார். உங்க பேர் சார்? எங்க பேர் எம்ஜி ராஜி. எம்ஜிஆர். ஓகே எம்ஜிஆர். சரி சார். எப்படி சார் எம்ஜிஆர் ஃபேனா நீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னுடைய நேம் வச்சு எம்ஜிக்கு என்ன அர்த்தம்? எம்ஜிக்கு மல்லிப்பட்டி ஊர் பேரு. ஓகே. ஜிக்கு அப்பா பேர் கோவிந்தன். என்னுடைய பேர் ராஜ். எம்ஜி ராஜ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநரா உங்க லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஆட்டோ எத்தனை வருஷமா நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 72ல இருந்து ஓட்டுறேன் ஐயா. 1972ல இருந்து ஓட்டுறோம் ஆட்டோ சார். 1972 இதுதான் என்னுடைய பொழப்பு. என்னுடைய இது ஆதாரமே இதுதான். அத முதல்ல நான் வந்து ஒரு டிஎம்கேல வந்தேன். இதுல ஒரு எம்எல்ஏ மூலமா டிஎம்கேல இருந்து வந்தேன். தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் சொந்த ஊரு. 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் இயர் படிச்சேன். செகண்ட் இயர் படிப்பா அப்போ 67ல எலெக்ஷன். அப்ப எம்ஜிஆர் சுட்டுட்டாங்க. அந்த சமயத்துல இந்த எம்ஜிஆர் உள்ள வந்துட்டார். உள்ள வந்து ஒரு எம்எல்ஏவோட இந்த சட்டசபைக்கு வந்தேன். எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு 69ல கலைஞர் முதலமைச்சர் ஆனாரு. எங்களை எம்எல்ஏ பதவி கொடுக்கல. அதனால அந்த இதுல எங்களை வெளியே விட்டாரு. அப்போ வந்து இந்த ஆட்டோ எப்படி சார் இந்த ஆட்டோ வந்து உங்களுக்கு நல்லா இருக்கா? நல்லா வருமானம் எல்லாம் கரெக்டா இருக்கா? ஆட்டோ நல்ல வருமானம், நல்ல இதுதான் எல்லாமே. ஆட்டோல எந்த தொழிலா இருந்தாலும் ஆட்டோல வந்து தன்னுடைய சுயராஜ்யம், தன்னுடைய உழைப்பு கரெக்டா இருந்தா, நேர்மையா இருந்தா நல்ல தொழில் இது. ஒரு கலெக்டர் கூட அந்த அளவுக்கு வருமானம் பத்தாது. அந்த அளவுக்கு சம்பாதியம் இருந்தது. இப்போ அந்த ஒரு 5 வருஷம் ஒண்ணும் கிடையாது. என்ன எதனால அப்படி 5 வருஷமா இருக்கும்? அதெல்லாம் பெரிய பெரிய மாலுங்க வந்துடுச்சு, பெரிய பெரிய கார்பரேட்டர் வந்துட்டாங்க. அவங்களால எல்லாம் அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கூட இல்லைங்க. ஊப்பரை பத்தி எல்லாம் அவங்க வராங்க, அவங்க போட்டு சம்பாதிக்கிறாங்க, அது வேற விஷயம். இதனுடைய பொழப்பு வந்து தாராளமா ஒரு சின்ன ஒரு ஏழை மக்களுக்கு, நடுத்தரமான மக்களுக்கு நிலவுது இந்த ஆட்டோ. அது வந்து பாதிக்காத அளவுக்கு நடக்கிறது எதுவுமே பாதிக்கல. ஆனா பாதிக்க வைக்கிறது நம்ம சமுதாயம். கார்பரேட் தொழில் எல்லாமே இந்த தொழில் வளங்கள்லாம் பெருசா கொண்டு போயிட்டாங்க. எல்லாமே சிறு தொழில் வியாபாரிகளுக்கெல்லாம் இன்னும் கிடையாது. அவங்க இருந்தாதான் இந்த ஆட்டோ எல்லாம் ஓடும். சைக்கிள் ரிக்ஷாவோ ஆட்டோவோ இல்ல காரோ எல்லாமே ஓடுறது. சிறு தொழில் மேன்மைக்கு வரணும். அந்த சிறு தொழில் இல்லாத காரணத்தினால எல்லாமே அடிபடுது. எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம்? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஓட்டுவோம். 300 ரூபாய் பெட்ரோல் போடுவோம். 700 ரூபாய் வரும். 200 ரூபாய் வண்டி வாடகை. ஒரு 500 ரூபாய் 400 ரூபாய் வீட்டுக்கு 500. சரி, இப்போ ஒரு தலைடா ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்க? ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 15 ரூபாய் ரேட்டு கொடுக்குறாங்க, 12 ரூபாய் ரேட்டு கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. அது நம்ம கேட்கறத பொறுத்து. ஒருத்தர் 20 ரூபாயும் கேட்கறாங்க. அது வந்து அவங்களுடைய இது இயல்பு. அதை வந்து நம்ம எதுவும் மாற்ற முடியாது. அதனால கவர்மெண்ட் 12, 50 கொடுத்துருக்குது. அது கொடுக்குறாங்க சாதாரணமா. நம்ம கேட்டோம்னா 10, 20 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. பார்த்து பண்ணி தராங்க. ஓகே சார். அதே மாதிரி வந்து வண்டிக்கு எவ்வளவு பெட்ரோல் எவ்வளவு ஆகுது? வண்டி பெட்ரோல் வந்து ஒரு 3 லிட்டர் ஆகுங்க. ஒரு 1000 ரூபாய் ஓட்டுறதுக்கு ஒரு 3 லிட்டர் பெட்ரோல். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பெட்ரோல் போட்டா இந்த பிசினஸ் வச்சு எவ்வளவு வருஷம் இந்த பிசினஸ் நடக்கும்? ஆட்டோ ஓட்டுநர் வந்து ஆட்டோ இன்னும் எவ்வளவு தூரம் போகும்? ஏன்னா நீங்க 72ல இருந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா போயினே இருக்கு. இன்னும் இந்த பிசினஸ் வந்து ஆட்டோ பிசினஸ் எவ்வளவு வருஷம் வரைக்கும் இருக்கும்? இது கொண்டு போறது வந்து மேல அரசாங்கத்துக்கு கையில் தான் இருக்கு. ஆட்டோவை கொண்டு போறதும் கொண்டு போவாதும் அவங்க கையில் தான் இருக்கு. நம்ம போடுற வண்டி நம்ம ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஓட்டலாம். அதுக்கு மேல அதை வித்துடலாம், இது பண்ணிட்டு புது வண்டி போட்டுக்கலாம். ஆனா வண்டியை நடத்துறது வந்து அரசாங்க கையில் தான் இருக்கு. அரசாங்கம் என்ன பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் வந்து கரெக்டான மீட்டர் கொடுத்து, கரெக்டான பப்ளிக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்து போட்டாங்கன்னா
ஆட்டோனுடைய பிசினஸ் கரெக்டா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஏன்னா தானே எல்லாமே எதையுமே கணிக்கல. அவங்க ஏதோ எஃப்சி பண்றாங்க, ஏதோ பண்ணிட்டு விட்டுறாங்க, அவ்வளவுதான். மீதி அதை பத்தி ஒரு கண்ட்ரோலா எடுக்கல. எஃப்சின்னு சொன்னீங்க இல்லையா, இந்த எஃப்சின்றது என்ன, ஆட்டோல என்னென்ன பர்மிட் ரெனியூல் பண்றது. எஃப்சி 5 வருஷத்துக்கு பர்மிட் கொடுக்குறாங்க. அந்த பர்மிட் வந்து 5 வருஷம் ஆனா ரெனியூல் பண்ணுவாங்க. வண்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிஜிஸ்ட்ரேஷன், ஆயில், பெட்ரோல் எல்லாமே இன்ஜின் எல்லாம் பார்த்துட்டு பெயிண்ட் அடிச்சு வண்டியை கொண்டு போய் நல்ல வண்டி நல்லா கண்டிஷன் தான் அவங்க பார்ப்பாங்க. ஓட்டி பார்த்துட்டு நம்மளுக்கு அனுமதி கொடுத்தாதான் வண்டியில் லைன் ஓட்டும். ஓகே, இதான் இது பேர் தான் எஃப்சி. ஓகே, இதுக்கு எவ்வளவு செலவு ஆகுது உங்களுக்கு? இதுக்கு செலவு 25,000 ஆகுது, 30,000 ஆகுது. வண்டி இதெல்லாம் பண்றதுக்கு எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி? ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி 25,000 பண்ணி ஆகணும். பண்ணாதான் வண்டி நல்லதா. இது பண்றது நல்லதுதான். நல்லது. ஏன்னா கஸ்டமர் வந்து இந்த வண்டி ரொம்ப புத்தலா இருக்கும், வந்து ஏறி போயிட்டு நடுவழி நிற்கும். அது இல்லாம இருக்கிறதுக்கு தான் இந்த கண்டிஷன். அதே மாதிரி உங்க நிறைய பேர் ஒரு நாள் நல்லா பார்த்துருப்பீங்க, டெய்லி வந்து உங்க லைஃப்ல வந்து நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ரொம்ப நல்லா இந்த ஒரு மனுஷன் ரொம்ப நல்லா இருந்தாரு, ஒரு பேசஞ்சர் ரொம்ப நல்லா இருந்தாருன்னா யாரை சொல்றீங்க? ஏதோ ஒரு சொல்ல முடியுமா? முழுமையா அவங்க இவர் தான் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி வரும்போது ஒரு மாதிரியா வராங்க, ஒரு மாதிரியா வந்தாங்க. நல்லபடியா டீசெண்டா வந்து யாருமே ஆட்டோல டீசெண்டா ஏறல. எல்லாம் கத்தி கபடா அதெல்லாம் தூக்கி போட்டுன்னு தான் ஏறுறாங்க. கத்தி கபடாவா? அதெல்லாம் கூட அந்த கல்ச்சர்ஸ் எல்லாம் இருக்குங்களா? இருக்கு. அது சில இடத்துங்கள்ல, இந்த மாதிரி இடத்துங்கள்ல மெயின்களை கிடையாது. சில குப்பங்க இந்த சைடு, இந்த ஒரு ரொம்ப பிரசர்படி இந்த சைடு, மூலக்கடன் சைடு எல்லாம் இருக்கு. அதுல ஆட்டோ டிரைவர் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. எப்படி என்ன மாதிரி எல்லாம் பாதிப்பு? ஏத்தின்னு போகும்போது ஏதாவது ஒரு அசால்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதனால அவங்க வண்டி தான் பண்ணதுன்னு வண்டி கொண்டு போலீஸ் பண்ணாத தப்புக்கு மாட்டுறீங்க. அது எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த வழிதான்? அந்த வழிதான் என்ன நாம சகிச்சுன்னு தான் இருக்கும். போவோம், கேஸுக்கும் போவோம். ஒரு வருஷம் போட்டுடுறாங்க. ஒரு வருஷம் 12 மாசம் போய் வருவோம். அதையும் சலிச்சுதான் இருக்கும். நீங்க அதே மாதிரி ஒரு பேசஞ்சர் கூட்டு போகும்போது இதே மாதிரி அசால்ட் ஆகி இதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போயிருக்கீங்களா? போயிருக்கு. நான் எடுத்துட்டு போயிருக்கு. சிந்தாதிரி பட்ட போனேன். அப்போ ஒரு ஆயா இறந்துட்டு இருந்தாங்க. அவங்கள கொண்டு என் வண்டியில ஏத்துறதுக்கு வந்தாங்க. நான் இதை ஏத்தக்கூடாதுன்னா அங்க இருக்கிறவங்க ஏத்திட்டு என்ன என் மேலே கேஸ் போட்டாங்க. நான் எக்மோருக்கு ஒரு வருஷமா ஆமா கோர்ட்டு போனேன். அப்போ வந்து நீதிபதி வந்து கேட்டாரு, நீ எதுக்கு இந்த மாதிரி அந்த ஆயாவை அடிக்கணும்னு நான் விடல. அடிச்சீங்களா? ஆட்டோல அடிச்ச மாதிரி. அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அது வந்து உங்க மேல கேஸ் போடுறாங்க. அப்புறம் உண்மையை வந்து அந்த வக்கீல் ஒருத்தர் வச்சேன். அவர் வக்கீல் பேசி இந்த மாதிரி சொன்ன உடனே அப்புறம் அதை நான் இது பண்ணி விட்டாங்க, கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஏன் வந்து நீங்க அந்த அவங்களை இடிக்கவே இல்லை, நீங்க இது பண்ணல, வண்டியில ஏத்தாததுக்கு உங்க மேல கேஸ்? அந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்க நிறைய பேர். இது மாதிரி ஆட்டோ ஓட்டுநரா அந்த மதிப்பு, ஆட்டோ ஓட்டுநர் ஒரு மதிப்பு இங்க இருக்கா? ஒரு மதிப்புன்னு இருக்கு. ஆனா இப்ப அந்த மதிப்பு இல்ல. டேய் ஆட்டோ அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. ஏய் வாடா போடா. அது போலீஸ்கார்ல இருந்து இதுல இருந்து எல்லாமே அப்படிதான். ஏன் இந்த மாதிரியான இது அது வந்து நடைமுறையில வந்துடுச்சுங்கய்யா. நடைமுறையில வந்துடுச்சு. ஏன்னா ஆட்டோக்காரன் சில பேர் இருக்கிறாங்க, அதுல அவங்க செயல்ற மாதிரி நடக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால இந்த நடைமுறை யாராலையும் மாற்ற முடியல. இதை வந்து மாத்தணும்னு மாத்தணும்னாலும் நம்ம மாற்ற முடியாதுங்க. அது கவர்மெண்ட் அரசாங்கம் சொல்லணும். முதல்ல அவங்களுடைய அடிப்படையில் இருக்கிறவங்களை திருத்தணும். அவங்க திருந்தாதான் நம்ம திருந்த முடியும். பொதுமக்களாக திருந்த மாட்டோம். இப்போ ஒரு சின்ன பசங்க அவங்கலாம் கூட எப்படி உங்களை நல்லபடியா நடத்துவாங்க? அவங்க வந்து தாத்தா வரியான்னு கூப்பிடுவாங்க. தாத்தா ஆட்டோ படிச்ச பசங்க. இந்த போலீஸ் இவங்களாம் தான் வந்து சில இந்த இடத்துல எல்லாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க. சில இடத்துல அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லா தெரியும் போலீஸ்க்குலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாத இடத்துல தான் இந்த மாதிரி பிரச்சனை. போலீஸ் வந்து அதே மாதிரி நான் ஒரு இடத்துல பார்த்தேன், போலீஸ்காரர் என்ன பண்ணா, டிராபிக் போலீஸ் வந்து பின்னாடி இருக்கிற இது வந்து உடைக்கிறாங்க. இந்த மாதிரி அது மாதிரி உடைஞ்சதே இருக்கு பாருங்க. உடைஞ்சது இருக்கா? உடைஞ்சது பாரு. இது பாரு. எது இது போலீஸ் தான் வச்சிருக்காங்க. ஏன் தட்டுறது? பின்னால சென்டர்ல தடி வச்சிருப்பாங்க. அது தட்டுறது ஏன் புடிச்சு தட்டிடுறது. வண்டி போன்னு அது அந்த உடையிறது அதெல்லாம் தெரியாதா? உடைய தெரியுது. நம்ம அவங்கள போய் என்ன கேட்கணும்? எதுவும் கேட்க முடியாது. அப்ப ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து இந்த சேஃப்டின்றது இல்லவே இல்லைங்க. அது கேட்டோம்னா நம்மள வந்து வண்டியை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. எதனா பண்ணுவாங்க. அவங்களுக்கு 4 பேர் பேசிட்டு நம்மள இது பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டமா தானே. நீங்க இதே மாதிரி யாரும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு ஆட்டோ ஓட்டுநர்ல தரக்குறைவா யாரா நடத்தின ஃபீல் பண்ணிருக்கீங்க? காலையில நான் 6 மணிக்கு வரேன். வீட்டுல காலையில தண்ணி ஊற்றி குடிச்சிட்டு வண்டியை கழுவிட்டு வரேன். ஒரு தெரியாம இடத்துல நான் போய் நிற்கிறேன். வண்டியை இங்க வந்தவன் உடனே நான் போனா ஸ்பாட் பெயின் சொல்லிட்டு 500 ரூபாய் போட்டேன். புரியல, வந்து சும்மா போய் நின்றுதுக்கா? தெரியாம நிக்கிறது சவிடம். வண்டி எடுத்துட்டு ஸ்பாட் பெயின் 500 ரூபாய் போடுனா அவ்வளவு காலையில எங்க கிட்ட எங்க பிடிக்கும்? அப்படி இல்லையா? எஃப்சி போகும்போது 4000, 5000, 6000 அப்படி ஃபைன் ஆகி வருது. இது வந்து கவர்மெண்ட் இது வந்து
கலைஞர் பிரிலேருந்து எம்ஜிஆர் பிரிலேருந்து கலைஞர் வந்து என்ன சொல்றாருன்னா கண்ட காணாத புத்தகம் மிச்சினோ சம்பளமோ எதுவுமே இல்லை. ஆமா, கண்ட காணாத புத்தகம் கலைஞர் சொன்னார். 47 நாள் ஆட்டோ ஸ்ட்ரைக் இருக்கும்போது அப்போ கூட யாரும் வந்து அவ்வளோ கட்டுறாரு. இப்போ வந்து பிடிச்ச இடத்துல அப்படி போட்டா பிடிச்சா அங்கே நிற்கிது வண்டி, இங்கேருந்து போட்டா பிடிச்சி 500 ரூபா ஃபைனல் எப்படி கட்டுவாங்க? இதுதான் ரொம்ப அராஜகம். 30 ரூபாய்க்கு அப்போ அந்த 30 ரூபா கட்டுறதுக்கு கஷ்டப்படணும். டி நகர்லேருந்து பாரிஸுக்கு வந்தால் 7 ரூபாய் 20 நிமிஷம் காமிக்கணும். இப்போ 200 ரூபாய் தரேன். இப்போ கட்டுப்படி ஆக மாட்டேன். அந்த நாள் நான் வண்டி ஓட்டிருக்கேன். எவ்வளவு வருஷம் வாங்கி ஓட்டுறீங்க? 1981 4ஆம் மாதத்துல ஓட்டிருக்கிறேன். பாருங்களா, அவர் 1972, நீ 1981. நாங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆயிருந்தா எங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கிடையாது. இப்போ 10 நாள் படுத்துட்டா கூட அண்ணனுக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் பையன் வந்து ரொம்ப அராஜகமானது. அது எதுவுமே எவனுமே கேட்க மாட்டானுங்க. ஓட்டு போடும்போது கையொக்குமா ஓட்டு வாங்கினோடனே சும்மாவோட போட்ட ஓட்டுன்னு கேட்கறாங்க. அப்படியாப்பட்ட இதுவாகி போச்சு. ஒன்னும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாம. ரொம்ப நன்றி நேரம் இது கொடுத்ததுக்கு. அப்புறம் வந்து நம்ம இந்த சேனல் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாமே வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாமே வந்துன்னா அவங்களும் மனுஷங்க தான். அவங்களுக்குள்ளும் அந்த வழிலாம் இருக்கு. தன்னை வந்து ஒரு மரியாதையா நடத்தணும் அப்படின்ற ஒரு உணர்வுலாம் இருக்கதான் செய்யும். ஸோ இதுல என்ன சொல்ல வரேன்னா, அவங்களையும் மரியாதையா பேசுங்க, மரியாதையா நடந்துங்க. அது போலீஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்கள ஒரு மனுஷனா நினைச்சு மரியாதை கொடுங்க. ஆட்டோ வா ஆட்டோ அப்படிலாம் சொல்லாம அவங்கள ஒரு மரியாதையா கூப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மனசுல நல்லா சந்தோஷமா இருக்கும். இந்த வேலையை சந்தோஷமா செய்ய விடுங்க. அதுதான் வந்து மாற்றுக்குரல் யூடியூப் சேனல் வழியா கேட்டுக்கொள்வது. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.